ஆறாவது வினாவுக்கு செல்வோம். ஒவ்வொன்றும் தடை 6 3 சர்வசம தடைகள் வழங்கப்பட்டுள்ளன. அவற்றிலிருந்து பெறத்தக்க குறைந்தபட்ச சமவெளி தடை உயர்ந்தபட்ச சமவெளி தடை ஆகியன முறையே யாவை? உங்கள் எல்லோருக்கும் தெரியும், சமாந்தரமாக தொடுக்கும் போது தடைகளுடைய சமவெளி தடை குறைவடையும், தொடராக தொடுக்கும் போது சமவெளி தடை அதிகரிக்கும். எனவே குறைந்தபட்ச சமவெளி தடை ஒன்றிங்கில் ஆர் சமன் ஆர் டேஷ் சமன் ஒன்றிங்கில் ஆர் சக ஒன்றிங்கில் ஆர் சக ஒன்றிங்கில் ஆர் எனின் 3 ஆர். ஆகவே ஆர் டேஷ் சமன் r/3. இது உடனடியாக நீங்கள் போடலாம். இது எல்லா மாணவர்களுக்கும் விளங்க வேண்டும் என்றபடியால் இந்த கோவையா இருக்கிறேன். மற்றபடி இதை நீங்கள் உடனடியாகவே r/3 என்று போடலாம். அதே போல தொடராக அணைக்கும் போது ஆர் சக ஆர் 3 வரும். எனவே விடை 5வது விடை r/3 3 6. குவாக்குகள் பற்றிய 7வது வினா. குவாக்குகள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. 6 வகை குவாக்குகள் உள்ளன. அப், டவுன், சார்ம், ஸ்ட்ரேஞ்ச், டாப், பாட்டம் என 6 வகை குவாக்குகள் உள்ளன என்பது மிகச் சரியான கூற்று. இது 3 பிளஸ் 2 இலத்திரன் என்னும் ஏற்றத்தை காவக்கூடியவை. இவை 3 மைனஸ் 1 இலத்திரன் என்னும் ஏற்றத்தை காவக்கூடியவை. குவாக்குகளுக்கு இந்த 2 வகையான ஏற்றங்கள் மாத்திரமே இருக்கும். ஆனால் முரண் குவாக்குகள் மைனஸ் 2 ஈயாகவும் அதே போன்று பிளஸ் 1 ஈயாகவும் வரலாம். ஆனால் 2வது வினாவில் கேட்கப்பட்டுள்ளது ஒரு குவாக்கின் ஏற்றம், முரண் குவாக்கின் ஏற்றம் அல்ல. எனவே அதில் வரக்கூடியது பிளஸ் 2 ஈயும் மைனஸ் 1 ஈயும் மாத்திரமே வரலாம். எனவே முதலாவது கூற்று மிக சரியானது, 2வது கூற்று பிழையானது. 3வது கூற்று குவாக்குகள் தனியாக இருக்கலாம். குவாக்கள் ஒருபோதும் தனியாக இருக்காது. உதாரணமாக நாங்கள் புரோட்டானை கொள்வோமானால் அது UD எனவும், நியூட்ரானை கொள்வோமானால் UD எனவும் அமையும். குவாக்குகள் ஒருபோதும் தனியாக இருக்காது. எனவே சி என்ற கூற்றும் பிழையானது. எனவே 7வது வினாவுக்குரிய விடை முதலாவது விடை. இப்பொழுது நாங்கள் 8வது வினாவுக்கு செல்வோம். ஒரு தனியாக்கிய புள்ளியேற்றம் Q ஆனது மின்னுடைய மாறிலி K உடைய ஒரு மின்னுடைய ஊடகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. புள்ளி ஏற்றத்திலிருந்து தூரம் r ஊடகத்தினுள்ளே ஒரு புள்ளியில் மின்புலச்செறிவின் பருமன் யாது? ஒரு புள்ளி ஏற்றத்திலிருந்து ஒரு ஊடகத்தில் எப்சிலன் என்னும் அனுமதித்திறனுடைய ஊடகத்தில் r தூரத்தில் உள்ள புள்ளியில் மின்புலச்சரிவு 1/4πε into Q/r வர்க்கம் என்பதால் தரப்படும். இங்கே மின்னுடைய மாறிலி என்பது சமன் ஊடகத்தின் மின் அனுமதித்திறனின் கீழ் வழி அல்லது வெற்றிடத்தின் மின் அனுமதித்திறன். எனவே K சமன் எப்சிலனின் கீழ் எப்சிலன் நாட். இப்போது நாங்கள் எப்சிலனுக்கு பதிலாக
k into epsilon naught பிரதியிட இந்த விடை 1/4 pi k epsilon naught into q இன்கீழ் r வர்க்கம் என அமையும். எனவே இரண்டாவது விடை. மாணவர்கள் இவற்றை குறிப்பெடுப்பதனால் நீங்கள் உங்களுடைய வீடியோவை பாஸ் செய்து எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் 9வது வினாவுக்கு செல்வோம். பரப்பளவு 25 சென்டிமீட்டர் வர்க்கத்தையும் 200 முறுக்குகளை உடைய ஒரு வட்ட சுருளின் தளத்திற்கு செங்குத்தாக ஒரு காந்தப்புலம் பிரயோகிக்கப்படுகிறது. 0.2 செகண்ட் என்னும் நேர ஆயுடையில் காந்தப்பாய் அடர்த்தி 0.01 டெஸ்லாவிலிருந்து 0.05 டெஸ்லாவிற்கு சீராக அதிகரிக்கப்படும் எனில் சுருளின் சராசரி தூண்டிய மின்னியக்க விசை யாது? அப்ப தூண்டிய மின்னியக்க விசைக்கான ஃபாரடேயின் சூத்திரப்படி மின்னியக்க விசை சமன் மைனஸ் டி என்பதின் கீழ் ஃபாரடேயின் விதிப்படி டி என்பதின் dt என அமையும். லென்ஸின் விதிப்படி அது எதிர்ப்போக்கை கொள்ளும் என்பதால் -1 சேர மொத்தமாக இந்த சூத்திரம் E சமன் மைனஸ் டி என்பதின் கீழ் dt. இந்த டி என்பது இணைந்த காந்தப்பாயம் மாற்றம். அதை dt ஆல் பிரிக்கும் போது வருவது இணைந்த காந்தப்பாய மாற்ற வீதம். இந்த மைனஸ் லென்ஸின் விதியை குறிப்பதற்காக இடப்படுவது. அது கணிப்புகளில் கருதப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே E சமன் d n pi இன் கீழ் dt என எழுதப்படலாம். இங்கே n என்பது முறுக்குகளின் எண்ணிக்கை, அது ஒரு மாறிலி. எனவே d pi இன் கீழ் dt என எழுதப்படலாம். பை என்பது காந்தப்பாய் அடர்த்தி தர பரப்பு என்பதால் பெறப்படும். பொதுவாக காப்போத உயர்தர பாடத்திட்டத்திலே இந்த காந்தப்பாய மாற்றம் காந்தப்பாய் அடர்த்தி மாறிலியாக இருக்க பரப்பு மாறுவதால் பெறப்படும், அல்லது பரப்பு மாறிலியாக இருக்க காந்தப்பாய அடர்த்தி மாறுவதால் பெறப்படும். இரண்டும் மாறுவதால் பெறப்படுகின்றது உயர்தர பாடத்திட்டத்தில் இல்லை. அது அதற்கு அப்பால் பல்கலைக்கழகங்களில் கற்பிக்கப்படலாம் என்று நான் நினைக்கின்றேன். எனவே இங்கு தரப்பட்ட வினாவிலே பரப்பு மாறவில்லை, காந்தப்பாய அடர்த்தி தான் மாறுகின்றது. எனவே இதை நாங்கள் NA × dV இன் கீழ் dt என எழுதலாம். இங்கே N வந்து 200 முறுக்குகள், பரப்பளவு 25 தர 10⁴ சென்டிமீட்டர் வர்க்கத்தை மீட்டர் வர்க்கமாக்கும் போது 10⁴ பெருக்க வேண்டும். dV × dt 0.01 டெஸ்லாவிலிருந்து 0.05 டெஸ்லாவுக்கு 0.2 செகண்ட்லேயே செல்கின்றது. எனவே 0.04 இன் கீழ் 0.2. இதனை நீங்கள் சுருக்கும் போது உங்களுக்கு விடையாக 0.1 வோல்ட் என கிடைக்கும். சரியான விடை இரண்டாவது விடை. பத்தாவது வினா. ஒருவர் தனது கண்களில் இருந்து 50 சென்டிமீட்டர் வரை உள்ள தூரத்தில் இருக்கும் பொருட்களை மாத்திரம் தெளிவாக பார்க்கலாம். தூரத்தில் இருக்கும் பொருட்களை தெளிவாக பார்ப்பதற்கு தேவையான வில்லையின் வகையும் வலு. ஒருவரால் பார்க்கக்கூடிய அதிகூடிய தூரத்தை நாங்கள் சேய்மை புள்ளி என அழைப்போம். அந்த புள்ளிக்கு அப்பால் அவரால் பார்க்க முடியாது. பொதுவாக குறைபாடற்ற கண்களுக்கு இந்த சேய்மை புள்ளி முடிவிலியாக அமையும்.
குறைபாடுள்ள கண்களுக்கு ஒரு குறித்த பிரமாணம் முடியதாக இருக்கும். இப்பொழுது முடிவிலிருந்து வருகின்ற கதிர்கள் விழித்திரைக்கு முன்னால் குவிக்கப்படுவதால் அவரால் அந்த பொருளை தெளிவாக பார்க்க முடியாது இருக்கும். எனவே இந்த கதிர்களை நாங்கள் விழித்திரைக்கு கொண்டு செல்ல வேண்டும். எனவே இந்த கதிர்கள் விரிக்கப்பட வேண்டும். எனவே இங்கு நாங்கள் ஒரு விரிவில்லையை பயன்படுத்துவோம். இந்த விரிவில்லையின் குவிய தூரம் இவரின் சேமை புள்ளி எவ்வளவு? இந்த சேமை புள்ளியில் இருந்து வர கதிர்கள் விழித்திரையை சென்றடையும். அப்ப இந்த சேமை புள்ளி எவ்வளவு தூரமோ அதே தூரத்தை உடைய குழிவில்லையை அவர் பயன்படுத்த வேண்டும். இவருடைய சேமை புள்ளி 50 சென்டிமீட்டர் என்பதால் பயன்படுத்தப்படும் வில்லையின் வலு 1/50 தர 10/2. எனவே 2D. இங்கே குறி பார்க்க வேண்டும். எப்போதும் உண்மையில் வில்லைகளின் வலு என்பது குறிவளைக்க வைத்து நாங்கள் தீர்மானிப்பதல்ல. வலு என்பது ஒரு வில்லையின் குவிக்கும் ஆற்றல் தான் ஒரு வில்லையின் வலு என்று சொல்லப்படும். எப்பொழுதும் குவிவில்லை குவிக்கும் ஆற்றல் உடையதால் அது வலுவில் நேர்பெருமானத்தையும், குழுவில்லை விரிக்கும் ஆற்றல் உடையதால் அது வலுவில் எதிர்பெருமானத்தையும் பெறும். எனவே இதற்குரிய ஆன்சர் குழுவில்லை 2.0D என்கின்ற முதலாவது விடை.